இறங்கல. வேண்டாங்கறல. இறங்குன்ற. செருப்பு அறந்துட்டா அது தச்சு போட்டு சமாளிக்க தெரியுது. ஆனா வாழ்ற வாழ்க்கையில புருஷன் கூட அனுசரணையே வாழ தெரியல. காலில் போட்டுக்கிறது காட்டுற அட்ஜஸ்ட்மெண்ட்டை கட்டின புருஷன்கிட்ட இருக்கா? பெருசா பேச வந்துட்ட வா. எங்க இப்ப என்ன செருப்பு வாங்கணும் அவ்வளவுதானே? ஆமா. ஏன் செருப்பை எனக்கு வாங்கிக்க தெரியும். உன் வேலையை பாரு. வாங்க மேடம், என்ன வேணும்? செருப்பு பாக்குறேன். பாருங்க. அது எடுங்க. இதை விட பெரிய சைஸ் இருக்கா? இதுல பெரிய சைஸ் இன்னும் வரல மேடம். நெக்ஸ்ட் வீக்ல தான் வரும். ஓ சரி. சரி மேடம். என்ன திவ்யா, செருப்பு வாங்கல? செட் ஆகல. இவ்வளவு பெரிய கடையில ஒரு செருப்பு கூட செட் ஆகல. வேண்டாம் வேண்டாம் அமிச்சா எல்லாம் அப்படிதான் அமையும். வாழ்க்கையில புருஷன் தான் செட் ஆகலன்னு பார்த்தா செருப்பு கூட செட் ஆக மாட்டேங்குது. சில பேர் ராசி அப்படி. இனிமேல் கால் இருந்தா தான் செட் ஆகும். என்ன? இல்ல வண்டியில ஏறுன்னு சொன்னேன். என்ன சர்சு? காயத்ரி இன்னும் வரல அத்தை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, நீ போய் படுத்துக்கோ. அவ வந்ததும் நான் சாப்பாடு போடுறேன். இல்ல அத்தை, அவ எப்போ வருவானே தெரியல. அது வரைக்கும் நீங்க முழிச்சுட்டே இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, வந்தாலும் சாப்பிடாம படுத்துருவா. நீங்க போய் படுத்துக்கோங்க. அவ வந்தோடனே நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறேன். காயத்ரி, காயத்ரி நில்லடி. ஏண்டி, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வர நேரமா இது? இனிமே இப்படிதான். நைட் எல்லாம் வேலை இருக்கும். நைட்டு வர 11 மணி ஆகும். யாரும் எனக்காக தேவடு காக்க வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏய், இங்க பாரு, சாப்பாடு ரெடியா இருக்கு, வா சாப்பிடலாம். இல்லத்த, எனக்கு தலை வலிக்குது. இங்க பாருடி, மாமா உன்னை பாக்கணும், உன்கிட்ட ஏதோ பேசணும்னு காலையிலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. உனக்காக தான் வெயிட் பண்றாரு. நான் அவரை கூப்பிடுறேன். இல்லத்த, வேண்டான்னு சொல்றேன்ல. அதான் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றேனே. அப்புறம் என்ன? யார்கிட்டயும் பேசுற மூடு இல்ல. சாரி. ஏய், 2 வாயாவது சாப்பிட்டுட்டு போ. தலைவலின்னு தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க? ஏண்டி, அவ கேள்வி கேட்டா என்கிட்ட பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்க? என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? காயத்ரி வந்துட்டாலாமா? குரல் கேட்டுச்சு. என் ஃப்ரெண்டு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா விசாரிக்கணும். நான் போய் விசாரிச்சு வந்துடுறேன். சுப்பு, வேண்டாம்ப்பா. சாப்பிட சொன்னா ரொம்ப தலைவலியா இருக்கு, தாங்க முடியல, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. தலைவலியா இருக்கா? நான் வேணா டாக்டரை கூட்டிட்டு போட்டுமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல ரொம்ப உடம்பு முடியல, டாக்டரை இங்க வர வச்சிருவோம். இல்லங்க, ஆபீஸ்ல ஏதோ டென்ஷன், அதான் தலைவலின்னு சொன்னா. இல்ல சார், அவ இது வரைக்கும் தலைவலி காய்ச்சல்னு சொன்னதே கிடையாது. சொல்றானா ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். சாப்பிடாம வேற போய் படுத்துறான்னு சொல்றீங்க. நான் வேற ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா, என்னன்னு தெரியல. அவ முகமே சரியில்லை, அவளுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. ஏமா, நேரம் சரியில்லை அப்படியே விட்டுற முடியுமா? நாம தானே என்ன ஏதுன்னு கேட்கணும். நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஐயோ சுப்பு, நீ கேட்க போய் உனக்கு நேரம் சரியில்லாம போயிடும். என்னம்மா பேசுறீங்க? நீங்க சும்மா இருங்க, நான் போய் பேசுறேன். நான் சொல்றது கேளுங்க.
பரவாயில்லம்மா, புத்திசாலித்தனமா அம்மா பேச்ச கேட்டுட்டான். மா, மாத்திரை என்கிட்ட இருக்கு, அவளுக்கு என் மேல மரியாதை இருக்கு, என்ன அசிங்கப்படுத்த மாட்டா, என்கிட்ட நல்லா தான் பேசுவா, நான் போய் கொடுத்துட்றேன். காயத்ரி, மாம்ஸ் வந்திருக்கேன், கதவு தர. காயத்ரி, மாம்ஸ் வந்திருக்கேம்மா, மாத்திரை எடுத்து வந்திருக்கேன், கதவு தர. காயத்ரி, என்னப்பா இது? என்னன்னு தெரியலமா, கதவு திறக்க மாட்டேங்கிறா. அவ தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளயா? ஆமாங்க, அவ எப்பயுமே படுத்தோன்னே தூங்கிடுவா. அதுக்குன்னு மாத்திரை எடுத்துட்டு வர கேப்லயே தூங்கிடுவா. டேய், இத பாரு, இவளுக்கு அவளுக்கு ஏதோ பிரச்சனை, என்னன்னு தெரியல. அக்காவும் தங்கச்சியும் நேரம் முகம் கொடுத்து பேசிக்க மாட்டேங்கிறாங்க. நீ வேற நடுவுல புந்து குட்டையை குழப்பாத. அவங்களே சகஜமாய் பேசிக்குவாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. நான் வேற என் ஃப்ரெண்டு லேண்ட் விஷயமா விசாரிக்கணுமே. டேய், ஊர்ல சந்தேகம் கேட்க உன் ஃப்ரெண்டுக்கு எவனுமே கிடைக்கலையா? காலையில இருந்து ஜபம் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க. கமலஹாசன் படத்துல பீம்பாய் சொல்லிட்டு இருந்த மாதிரி போடா, போய் உன் ஃப்ரெண்ட வேற யாருக்கிட்டயாவது சந்தேகம் கேட்க சொல்லு. சரி, இந்த மாத்திரை கொடுத்துட்டு போயிடுறேன். என்னங்க, இங்க கொடுங்க, அவளுக்கு நான் மாத்திரை கொடுத்துக்கிறேன், நீங்க போய் படுங்க. போடா. சரி, நான் காலையில விசாரிச்சுக்கிறேன். சரசு, நானும் தூங்க போறேம்மா. அவளை தொந்தரவு பண்ணாத. அவ கோவமா இருக்கா இல்லம்மா, அது இன்னும் எரிச்சல கலப்பும். அவ நிஜமாவே தூங்கிட்டா போல இருக்கு. காலையில பேசிக்கலாம். போ, நீ போய் படு, நானும் படுக்கிறேன். என்ன வர சொன்ன? புடி. என்ன இது? படி. மளிகை லிஸ்டா? படிங்கிறல. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ துணிமணி, பாத்திரம், பண்டம், நகை நட்டு இப்படி சாமானோட வந்தேன்ல, அந்த சாமானோட லிஸ்ட். எப்படியும் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம். இனிமே நான் இந்த வீட்டில் என்ன பண்ண போறேன்? காலையில நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா எனக்கு அந்த சாமான்லாம் வரணும். என்னது? எடுத்தோன்னே 50 பவுன் நகை போட்டிருக்க. என்ன ஷாக் ஆகுற? பின்ன நான் எப்போ வீட்டு 50 பவுன் வாங்கினேன்? எப்போ வாங்கினேனா? என்ன விளையாடுறியா? மாதவன ஆக்சிடென்ட்ல காஞ்சிபுரத்துல சாக கிடக்குறாரு. அவர் உயிரை காப்பாத்தணும்னு கையில இருக்கிற நகையில நான் கொடுத்து அனுப்பல. நீயும் சங்கரும் அதை வித்து தின்னுட்டு காக்க தூக்கிட்டு போயிடுச்சுன்னு எனக்கு கதை சொல்லல. அதான் நிஜமா திருட்டு போன நகை தான். இத பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் போகும்போது ஏன் நகை நட்டு எனக்கு வேணும். நாளைக்கு நான் சொந்த கால நிக்கும் போது, ஆபத்துல இருக்கும் போதும் பிரச்சனையில இருக்கும் போதும் அந்த நகை தான் என்ன புருஷன் மாதிரி காப்பாத்தும். புருஷன் மாதிரி இருந்து காப்பாத்தினா வேணாங்கிற. ஆனா இந்த நகை மட்டும் உன்னை புருஷன் மாதிரி இருந்து காப்பாத்த போதா? தேவையில்லாம பேசாத. எனக்கு காலையில நகை மொத்தமும் வரணும். தரலனா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். போகாத, இங்கே இரு. இல்ல இரு. ஏய் இரு. என்ன இதே சாக்க வச்சு என்ன இந்த வீட்லயே உட்கார வச்சிடலான்னு பாக்குறியா? அது கண்டிப்பா நடக்காது. இது பாரு, காலையில என்னோட 50 பவுன் நகை, இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா சாமானும் எனக்கு வரணும். வரல அப்புறம் நான் போலீஸ்க்கு போவேன். கல்யாணம் இவ்வளவு நாளாயும் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. புரிஞ்சுக்கணுமா? இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன குடும்பம் நடத்த போறோமா? சரி, நீ போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்ட. உன்னை தடுத்தால் நிக்க போறது இல்ல. உன் பொருள்லாம் திரும்ப வேணும், அவ்வளவுதானே? ஆமா, கொடுத்துட்றேன். ஆனா டீல்னா 2 பக்கமும் சரிசமமா இருக்கணும்ல. நீ கொடுத்த லிஸ்ட் இருக்க பொருள்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுத்துட்றேன். அதே மாதிரி என்னோட பொருள் சிலது உன்கிட்ட இருக்கு. நீ போறதுக்குள்ள அதெல்லாம் திரும்பி தந்துட்டு போயிடு. என்னது? உன் பொருள் என்கிட்ட இருக்கா? சான்ஸே இல்ல. ஏன்னா உன் பொருள் நான் ஒரு குச்சி வச்சு கூட தொட்டதே கிடையாது. உன் பொருள் என்கிட்ட இல்ல. நிச்சயமா என் பொருள் உன்கிட்ட இருக்கு. ஆனா நீ எழுதி கொடுத்த மாதிரி இவ்வளவு பெரிய லிஸ்ட்லாம் கிடையாது. நறுக்குன்னு 4 தான். என்னன்னு சொல்லி தொலை. என் நிம்மதி, என் அமைதி,
என் சந்தோஷம், என் குழந்தை. இந்த நாளும் தான் என் சொத்தா என்கிட்ட இருந்துச்சு. இப்போ அது என்கிட்ட இல்லை. ஒன்னே ஒன்று தான் உன் வயிற்றுல இருக்கு. அதை இன்னும் 7 மாசத்துல நீ என்கிட்ட ஒப்படைச்சி ஆகணும். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா, அமைதியா, நிம்மதியா இருந்தேன். எல்லாத்தையும் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி பிடிங்கிட்டேன். அதை எல்லாத்தையும் நீ போறதுக்குள்ள திருப்பி கொடுத்துட்டு போ. என்ன விளையாடுறியா? இதெல்லாம் போங்கு, நான் ஒத்துக்க முடியாது. இங்க பாரு, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீயும் நானும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட விஷயத்த நான் உங்க வீட்டை நாளைக்கு சொல்ல போறேன். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் முடியாதுமா. என் வீட்டை தெரிஞ்சு போச்சுல, அப்போ உன் வீட்டில் தெரிஞ்சுதானே ஆகணும். இது பாரு, இது விளையாட்டு இல்ல. எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், சொல்ல வேண்டிய நேரத்துல நானே உங்களுக்கு பக்குவமா சொல்லி புரிய வச்சுக்கிறேன். என் அம்மா தாங்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி உங்க அம்மாவும் தாங்கிப்பாங்க. நான் வேண்டான்னு கெஞ்ச 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 என் வீட்டில் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சல. இப்ப நீ வேண்டான்னு சொல்ல சொல்ல இந்த விஷயத்தை நான் உங்க வீட்டில் போட்டு உடைப்பேன். வேண்டாம். இங்க பாரு, உனக்காக நான் பச்சாதாபம் பரிதாபப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு. உன் மனசு நோகக்கூடாதுன்னு நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன். உனக்கு வலிக்க கூடாதுன்னு எல்லா வலியையும் நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் பலன் இன்னைக்கு உன் முன்னாடி உன் பார்வைக்கு ஒரு அயோக்கியனா நின்றுட்டு இருக்கேன். இனிமேல் என்கிட்ட நீ பரிதாபத்தில் எதிர்பார்க்க முடியாது. சண்டைக்கு நீ கத்தியோடு நிற்கும் போது எதிரி கடப்பாடோடு தான் நிற்பான். நிராயுதபடி நிற்கணும்னு ஆசைப்படாத. அடியோ உதையோ இனிமேல் நீயே வாங்கிக்க, நீயே தாங்கிக்க. குட் நைட். காயத்ரி, காயத்ரி, காஃபி கொண்டு வந்திருக்கேன். எங்க போயிருப்பா? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? காயத்ரி, இங்கேயும் இல்ல. எங்க போனா? அத்தை, காஃபி. நான் இன்னும் பூஜை முடிக்கலம்மா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, காயத்ரி பாத்தீங்களா? சொல்ல மறந்துட்டேம்மா. அவ காலையில 6 மணிக்கே கிளம்பி போயிட்டா. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அத்தை. என்கிட்ட மட்டும் சொன்னாளா என்ன? அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. நான் தான் அவளை நிறுத்தி வச்சு எங்கடி இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு கேட்டேன். ஆபீஸ்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். என்ன துரும்புக்கு கூட மதிக்கல. அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. நேத்து நைட்டும் லேட்டா தான் வந்தா. அவளுக்கு எடுத்து வச்ச டிஃபன் எல்லாம் அப்படியே வீணாயிடுச்சு. அவ அதை தொடக்கூட இல்ல அத்தை. அவ இந்த வீட்டுல சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. எந்த பேய் அவளை அடிச்சதுன்னு தெரியலம்மா. அத்தை, என்னத்த நீங்க பேய்லாம் சொல்லாதீங்க. ஏமா உன்னையா சொன்னேன்? நான் பொதுவா தானே சொன்னேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். 2-3 நாளாவே அவ ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கா. அவளை பொண்ணு பார்க்க ஆளுங்க வந்துட்டு போனதுல இருந்து அவ இப்படித்தான் இருக்கா. அண்ணி கூட பாரு, ஸ்கூட்டிலேயே சாவியை விட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்துட்டா. நைட்டு பூரா அது வெளியிலேயே நின்றுட்டு இருந்தது. யாராவது தூக்கிட்டு போயிருந்தா? ஏம்மா அவ திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறா?
தெரியல அத்தை. இல்லம்மா, அவளை யாரோ ஏதோ சொல்லி இருக்காங்க. இல்லனா இப்படியெல்லாம் நடந்துக்கிற பொண்ணு இல்லையா அவ? சரிங்க அத்தை, நீங்க பூஜையை பாருங்க. சரிம்மா. என்னங்க? ம் காஃபி. காயத்ரி இன்ஸ்டாலா? ஆ, அவ ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாளா? 6:30 மணிக்கேவா? எங்க போறா அவ? தெரியலங்க. என்ன சரசு பதில் சொல்ற? ஒரு அக்கா எங்க போறான்னு தெரியலன்ற. நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் வர்றா, எந்திரிக்கிறதுனால போயிடுறா. என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா கேட்டு என்ன நச்சரிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் சொல்லானா இவளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. பாரு, ஃபோன் பண்ணா கட் பண்றா. நீ உன் செல்ல இருந்து ஃபோன் பண்ணு, நான் பேசணும். அது என் போன்ல சார்ஜ் இல்லைங்க. சரி, சார்ஜர்ல போடு. ஐயோ, பேலன்ஸ் தீர்ந்து போச்சு. இரு, டாப் அப் பண்றேன். இல்லைங்க, நானே போன் எங்க வச்சேன்னு தெரியாம தேடிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறுபடியும் பண்ணி பாருங்க. அவ எடுத்தானா பேசுங்க. சுபு, ரகு, என்னங்க? வாங்க, சாப்பாடு ரெடி, வாங்க. நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. யாருன்னு பாரு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், யாரு? யாருமா? டேய், யாரும் போய் பாருடா. டேய், யாரா வந்திருக்கா? என்னப்பா? நீ பெத்து வச்சிருக்க சீமையிலே இல்லாத ஒரு பொண்ணு சீரழிஞ்சு வந்து நிக்குது. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்த போட்டுட்டு என்ன தெனாவட்டா திமிரா நம்ம முன்னாடி வந்து நிக்குது பாரு.
இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு வெட்டியா போட்டுடலாம் இவளெல்லாம் அப்படியே வச்சு